அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் எகிப்து தேசம் வெற்றி கொள்ளப்பட்டது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக நியமிக்கப்படுகின்றார்கள். கவர்னராக நியமிக்கப்பட்டால் அந்த சமயத்தில் நைல் நதியில் தண்ணீர் ஓடவில்லை, வற்றிவிட்டது. அப்பொழுது அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், நைல் நதியில் இப்படி தண்ணீர் வற்றிவிட்டது என்று சொன்னால் ஒரு கன்னிப் பெண்ணை நாங்கள் பலி கொடுப்போம் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்வை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கடிதத்தின் மூலம் அனுப்ப, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார், பதில் கடிதம் எழுதினார்கள். யாருக்கு எழுதினார்கள்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதவில்லை, மாறாக நைல் நதிக்கு எழுதினார்கள். நைலே, நீ அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு ஓடுகின்றாய் என்று சொன்னால் உன் மீது நான் நீதமாக ஆட்சி செய்கின்றேன். நீ அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் ஓடுகின்றாய் என்று சொன்னால் ஓடு. உன்னுடைய சக்தியின் மூலமா நீ ஓடுகின்றாய் என்று சொன்னால் ஓட வேண்டாம் என்று கடிதம் எழுதினார்கள். அல்லாஹ்வின் பேரில் நான் நீதமாக ஆட்சி செய்கின்றேன் என்று சொல்லி கடிதம் எழுதி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுப்பி அந்த கடிதத்தை நைல் நதியில் போட சொன்னார்கள். நைல் நதியில் போட்டார்கள். நைல் நதி அன்றைக்கு ஓட ஆரம்பித்த அதே அளவு இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அவருடைய அற்புதம். அல்லாஹ் நீதமாக அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நதியையும் கட்டுப்பட வைத்தான், நதியோடு பேசி அதை செயல்பட வைத்தான் என்பதை இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தஃப்சீர் கபீர் பதிவு செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து.